मसीह के महान नाम से सबों का मैं स्वागत करता हूं ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் நான் வரவேற்கிறேன். और परमेश्वर के अनुग्रह से हम लगातार परमेश्वर के वचन को हम अध्ययन कर रहे हैं தேவ கிருபையினாலே தொடர்ந்து தேவ வசனத்தை தியானிக்கிறோம். और आज हम अय्यूब के 29वां अध्याय को हम अध्ययन करने जा रहे हैं இன்றைக்கு நாம் யோபுடைய 29வது அதிகாரத்தை தியானிப்போம். और इसे हम इस शीर्षक के तले हम अध्ययन करेंगे அதை இந்த தலைப்பின் கீழ் தியானிப்போம். बेटर डेज उत्तम दिन உத்தமமான நாட்கள். और जैसे हम जानते हैं हम अय्यूब के जीवन में कई एक बातों को हम लगातार हम सीख रहे हैं पढ़ रहे हैं நாம் அறிந்திருக்கிறபடி யோபுவின் வாழ்க்கையிலிருந்து अनेक காரியங்களை பார்க்கிறோம் கற்றுக்கொண்டு வருகிறோம். और इस अध्याय को जैसे हम करते आए हैं एक शब्द के तले उसको हम अध्ययन करेंगे நாம் செய்து வருகிறபடியே இந்த அதிகாரத்தை ஒரு தலைப்பின் கீழ் ஒரு வார்த்தையின் கீழ் தியானிப்போம். बेटर उस शब्द में से मैं कई उन अक्षरों में से कई बातों को आपको दिए हुए एक पेपर में आप देख सकते हैं பெட்டர் என்ற வார்த்தையிலிருந்து காணப்படுகிற अनेक எழுத்துக்களிலிருந்து நாம் குறிப்புகளை பார்க்க போகிறோம். और जब हम इस 29वां अध्याय में जब हम आते हैं 29வது அதிகாரத்துக்கு வரும்போது ये अय्यूब के लगभग उसके आखिरी बातों को हम इन अध्यायों में हम देख सकते हैं நாம் யோபுடைய கடைசி संभाषणையோ அல்லது கடைசி காரியங்களை இந்த அதிகாரங்களிலே பார்க்க முடியும். अब तक उनके तीनों मित्रों का संवाद पूरा हो चुका है இப்பொழுது யோபுடைய மூன்று சிநேகிதருடைய காரியங்கள் முடிவடைந்தன. अभी आखिरी उन बातों के लिए अय्यूब अपना जवाब को उत्तर को वो दे रहा है இப்பொழுது யோபு அவர்களுடைய கடைசி கேள்விகளுக்கு அல்லது संभाषணைக்கு பிரதி உத்தரம் கொடுக்கிறான். और इस अध्याय में खास तौर से एक बात को वो याद करता है விசேஷமாக இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை யோபு ஞாபகமூட்டுகிறான் அல்லது நினைவு கூறுகிறான். उस 29वां अध्याय का दूसरा पद को मैं पढ़ रहा हूं 29 இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். अय्यूब कह रहा है भला होता कि मेरी दशा बीते हुए महीनों की सी होती जिन दिनों में परमेश्वर मेरी रक्षा करता था சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். यहाँ अय्यूब का कहना क्या है யோபு என்ன சொல்ல வருகிறான்? वो अभी जैसे हम जानते हैं वो क्लेश में अभी पाया जा रहा है அறிந்திருக்கிறபடி உபத்திரவத்தில் யோபு இருக்கிறான். और कई प्रकार की हानि उसके जीवन में आई है अनेक விதமான தீங்கு அவன் வாழ்க்கையில வந்தது. उनके मित्र भी उसको नहीं समझ रहे हैं சிநேகிதர்களும் புரியவில்லை. अभी उस दशा में होकर अय्यूब एक प्रकार की एक आश्रा कर रहा है இப்பொழுது யோபு அந்த நிலைமையில் இருந்து ஒரு விதமான காரியத்தை நினைத்து பார்க்கிறான். वो कहता है भला होता अगर मेरी दशा पीछे की दिनों के जैसे अगर होता तो अच्छा रहता அவன் சொல்லுகிறான் என்னுடைய நிலைமை முன்னால இருந்த நிலைமை போல மாறினால் நலமாயிருக்குமே. जब हम हमारे जीवन में कोई लगातार कोई क्लेश या दुर्दशा में जब हम पढ़ते हैं நாம் தொடர்ந்து உபத்திரவத்திலே போகிற போது और हमारे अपेक्षा किए हुए बातें जब हमारे जीवन में जब नहीं होती हैं நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்காமல் இருக்கும்போது ये आम तौर से ये होने का संभावना है பொதுவாக என்ன நடக்கிறது? हम हमारे बीते हुए दिनों को याद करेंगे பழைய நாட்களை நினைவு கூறுவோம். इस पूरे इस 29वां अध्याय में अय्यूब वही कर रहा है முழு 29வது அதிகாரத்துல யோபு அப்படியே செய்கிறான். वो अपने बीते हुए दिनों को उन सालों में वो कैसा रहा उन बातों को यहाँ वर्णन करता है கடந்த ஆண்டுகளிலே கடந்த நாட்களிலே அவன் எப்படி இருந்தான் என்பதை இங்கே நினைவு கூறுகிறான். और इस अध्याय में से उस बेटर शब्द में से 6 बातों को जिसे वो याद करता है उसको मैंने आपको दिया है இந்த அதிகாரத்திலே நான் குறித்திருக்கிற பெட்டர் என்ற வார்த்தையிலிருந்து 6 காரியங்களை நினைவு கூறுகிறான். அதை சொல்ல விரும்புகிறேன். मैं उसे जल्दी में आपके सामने में रखने के लिए चाहूंगा விரைவாக அதை உங்கள் மத்தியிலே சொல்லுவேன். सबसे पहले अगर आप देखिएगा वो एक विषय को कहता है कि लोगों के साथ उसका बर्ताव कैसा रहा எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது ஒன்றை சொல்லுகிறான் ஜனங்களோடு கூட அவனுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது. उसका 17वां वचन को अगर आप पढ़िएगा 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். मैं कुटिल मनुष्यों की डाढ़ें तोड़ डालता और उनका शिकार उनके मुंह से छीन कर बचा लेता था அநியாயக்காரருடைய ஆபத்திலிருந்து ஜனங்களை காரியத்தை நான் மீட்டிருக்கிறேன். वो ये कहता है मैं लोग जब कुटिल मनुष्यों के हाथ में जब पकड़े रह जाते थे उनसे मैं लोगों को मैं छुड़ाने वाला व्यक्ति रहा நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்களை நான் அவர்களிடத்திலிருந்து மீட்டு இருக்கிறேன். तो पहला विषय में वही लिखा गया है उस आपके दिए हुए पेपर में कुटिल मनुष्यों के कतरों से लोगों को वो बचाता था அநியாயக்காரருடைய ஆபத்திலிருந்து நான் அவருடைய ஜனங்களின் காரியங்களை மீட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो इसे वो याद कर रहा है இதை நினைவு கூறுகிறார். दूसरा विषय में आप जो देखते हैं उसे आप 4 वचन में देख सकते हैं. இரண்டாவது ஒரு காரியத்தை 4ஆம் வசனத்திலே பார்க்க முடியும்.
वो परमेश्वर के साथ अपने संबंध के बारे में कहता है। தேவனோடு கூட உள்ள அவனுடைய உறவை குறித்து அவன் वो சொல்லுகிறான். कहता है वे तो मेरी जवानी के दिन थे जब परमेश्वर की मित्रता मेरे डेरे पर बनी रहती थी। தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. तो यहाँ परमेश्वर के साथ उसका संबंध कैसा रहा? தேவனோடு அவனுடைய உறவு எப்படி இருந்ததாம்? ये घनिष्ठ मित्रता का संबंध था परमेश्वर के साथ। ஒரு நெருங்கிய உறவு தேவனோடு கூட இருந்தது. और वैसे ही अन्य वचनों में भी उस बात को जिक्र करता है जो 19 और 20 में है। அப்படியே பிற வசனங்களிலே 19 20லேயும் அந்த காரியத்தை சொல்லுகிறான். उस वचन को भी अब देखिएगा, 19 को मैं पढ़ रहा हूं। मेरी जड़ जल की ओर फैली और मेरी डाली पर ओस रात भर पड़ी रहती रहेगी। मेरी महिमा ज्यों की त्यों बनी रहेगी और मेरा धनुष मेरे हाथ में सदा नया बना रहेगा। என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ரா முழுவதும் தங்கியிருந்தது, என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது. वो कहता है परमेश्वर मेरे जीवन में होने के कारण, அவன் சொல்லுகிறான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில இருந்தபடியாலே परमेश्वर की आशीष मेरे जीवन में पाया गया। தேவனுடைய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. तो यहाँ लगातार अपने बीते हुए दिनों को वो याद कर रहा है। தொடர்ந்து கடந்த நாட்களை நினைவு கூறுகிறான் யோபு. और वैसे तीसरा वचन को भी देखिए, அப்படியே மூன்றாவது வசனத்தையும் பாருங்கள். कहता जब, यानी उस परमेश्वर को कहता जब उसके परमेश्वर का दीपक का प्रकाश मेरे सिर पर रहता था और उस उजियाले पाकर मैं अंधियारे में चलता था। அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். कहता है कि मैं बीते दिनों में भी अंधकार मेरे जीवन में आया। அவர் சொல்கிறார் கடந்த நாட்களிலேயும் இருள் இருந்தது, लेकिन मैं परमेश्वर की उजियाला मेरे जीवन में होने के कारण उस उजियाले से मैं अंधेरे को मैं पार करता था। ஆனால் தேவனுடைய தீபம் என் மேல உதித்ததினாலே அந்த வெளிச்சத்திலே நடந்து போனேன். इसलिए आप उस विषय में, तीसरा विषय में आप देख सकते हैं, ஆகையாலே மூன்றாவது குறிப்பில் நீங்கள் பார்க்கலாம் परमेश्वर का प्रकाश से उजियाला पाकर अंधेरे में मैं चलता था। தேவனுடைய வெளிச்சத்தினால் பிரகாசிக்கப்பட்டு இருளை கடந்தீர்கள். और आगे और बातों को भी वो कह रहा है, उसको भी मैं दिखाने के लिए चाहूंगा। இன்னொரு காரியத்தையும் அவன் சொல்கிறான், அதை காண்பிக்கட்டும். उसका 21 से लेकर 25 तक के वचनों को अगर आप पढ़ेंगे, 21 இருந்து 25 வரை வாசித்தால் यहाँ लोग उससे किस प्रकार व्यवहार करते थे उसको वो कह रहा है। ஜனங்கள் அவனோடு கூட எப்படி அணுகுமுறை வைத்தார்கள் என்பதை சொல்லுகிறார். उस 21वां वचन को देखिएगा, வசனம் 21, लोग मेरी ओर कान लगाकर ठहरे रहते थे और मेरी सम्मति सुनकर चुप रहते थे। எனக்கு ஜனங்கள் செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாய் இருந்தார்கள். वैसे अगर आप 7वां वचन को भी अगर आप देखेंगे, வசனம் 7 பாருங்கள். जब जब मैं नगर के फाटक की ओर चलकर खुले स्थान में अपने बैठने का स्थान तैयार करता था, तब तब जवान मुझे देखकर छिप जाते, पुराने उठकर खड़े हो जाते थे। நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். वो ये कहता है कि लोग मेरे साथ कैसे बर्ताव करते थे। அவன் சொல்கிறான் ஜனங்கள் என்னோடு கூட எப்படி ஈடுபட்டார்கள். वो कहता है कि पुरानिये भी मुझे देख करके खड़े हो जाते थे। சொல்கிறான் முதியோர்கள் என்னை பார்த்து எழுந்திருந்தார்கள். यानी अय्यूब का कहना है कि लोग मुझे आदर करते थे। ஐயோ யோபு சொல்கிறான் ஜனங்கள் என்னை கனம் பண்ணினார்கள். यहाँ उसी को आखिरी विषय में आप देख सकते हैं, அதைத்தான் கடைசி குறிப்பிலே பார்க்க முடியும். वो सभी के द्वारा सम्मान पाता था। அனைவராலும் நான் மதிக்கப்பட்டேன். इस पूरे अध्याय में इन्हीं बातों को आप देख सकते हैं। முழு அதிகாரத்திலும் இதை நீங்கள் பார்க்க முடியும். अय्यूब अभी क्या कर रहा है? யோபு செய்கிறது என்ன? अभी वर्तमान स्थिति उसका बुरा है, दुर्दशा में है। இப்பொழுது இருக்கிற நிலைமை மிக மோசமாய் அவன் கீழே இருக்கிறான். इसलिए वो क्या कर रहा है? अपने बीते हुए अच्छे दिनों को, उत्तम दिनों को वो याद कर रहा है। ஆகையாலே கடந்த நல்ல நாட்களை, உத்தமமான நாட்களை நினைவு கூறுகிறான். हमारे जीवन में भी ये जरूर ये होता होगा। நம்முடைய வாழ்க்கையிலும் இது ஒருவேளை காணப்படலாம். हम अपने बीते हुए बातों को हम याद करके उसमें हम मगन होते होंगे। கடந்த நாட்களை நினைவு கூர்ந்து அதிலேயே களி கூர்ந்து கொண்டிருப்போம். ये हमारे आत्मिक जीवन में भी ये संभावना है। இது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சாத்தியம். मैं उन दिनों में ऐसा मैं प्रार्थना करता था, मैं ऐसा मेरा संबंध परमेश्वर के साथ था, நான் அந்த நாட்களில் அப்படியாக ஜெபித்தேன், தேவனோடு அப்படியாக உறவு கொண்டேன். लेकिन अभी उस प्रकार नहीं है। ஆனால் இப்பொழுது இல்லை. उन दिनों में हमारे चीजें ऐसी रहा करती थी, लेकिन आज उस प्रकार नहीं है। அந்த நாட்களிலே எனக்கு காரியங்கள் அப்படியெல்லாம் இருந்தது, ஆனால் இன்றைக்கு இல்லை. तो अय्यूब उसी काम को कर रहा है, अपने बीते हुए बातों को सोचते रह रहा है। யோபு தன்னுடைய கடந்த நாட்களிலே காணப்பட்டவைகளை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். लेकिन इसमें एक खतरा है।
அதிலே ஒரு ஆபத்து உண்டு. जब हम बीते हुए दिनों को ही सोचते जब रहेंगे, கடந்த நாட்களையே யோசித்துக் கொண்டிருந்தால் वो हमें एकदम वर्तमान समय और भविष्य को एकदम क्रिपल कर सकता है, उसको एकदम रोक सकता है. நம்முடைய நிகழ்காலத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் அது சுருக்க கூடும், அது அப்படியே அமுக்க கூடும். हम जरूर हम बीते हुए बातों को याद कर सकते हैं, கடந்த நாட்களிலே காணப்பட்டவைகளை நினைவு கூறலாம். लेकिन उसी में हमें वहीं पे रह जाना एक डेंजर है, खतरा है. ஆனால் அங்கே நின்று விடுவது, அதிலேயே தரித்திருப்பது ஆபத்து. कई लोग अपने वर्तमान समय को और भविष्य को बीते हुए बातों पर ही निर्भर होकर ही जीते हैं. அநேகர் தங்களுடைய நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தின் காரியங்களை கடந்த காலத்தில் நடந்தவைகளை வைத்தே வாழுவார்கள். जैसे मैंने कहा, वो उनके जीवन में न केवल खतरा को लाती है, நான் சொன்னது போல அவருடைய வாழ்க்கையிலே ஆபத்தை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, आगे परमेश्वर उनके लिए जो मकसद रखा है, योजना रखा है, उससे उनको वंचित कर देता है. தேவன் அவருக்கென்று வைத்திருக்கிற அந்த திட்டம் அல்லது நோக்கம் அதிலிருந்து அவர்களை விலகச் செய்யும். इसको मैंने अपने परिवार में अनुभव करके उसको मैंने देखा है. நான் இதை என்னுடைய குடும்பத்திலே அனுபவித்து பார்த்திருக்கிறேன். जब मैं बचपन में था या जब मैं स्कूल की पढ़ाई जब मैं करता था, நான் குழந்தை அல்லது என்னுடைய பள்ளி பருவத்திலே நான் இருந்தபோது, उन दिनों में मेरा पिताजी मिलिट्री में थे, इसलिए वे उत्तर भारत में बॉर्डर में वे थे, पाए गए थे, काम करते थे. என்னுடைய அப்பா மிலிட்டரி இருந்ததுனாலே வட இந்தியாவில் இந்த பார்டர் பகுதியிலே அவர் வேலை செய்து வந்தார். और इसलिए मैं दक्षिण भारत में अपने नाना नानी और मामा उनके द्वारा मैं बढ़ाया गया. ஆகையினாலே நான் தென்னிந்தியாவிலே என்னுடைய தாத்தா பாட்டி இன்னும் என்னுடைய மாமா அவர்களாலே போஷிக்கப்பட்டேன். और उन दिनों में हमारा घर परिवार में हम लोग वहाँ दो काम वहाँ पे होता था. அந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்திலே ரெண்டு வேலை நடந்தது. और मेरे मामा दो कंपनी चलाते थे. என்னுடைய மாமா ரெண்டு கம்பெனி நடத்துறாங்க. एक सिनेमा का कंपनी चलाते थे, तमिल सिनेमा का कंपनी चलाते थे. ஒன்று தமிழ் சினிமா கம்பெனி நடத்தினாங்க. दूसरा एक विदेश में चीजों को भेजने का एक एक्सपोर्ट कंपनी रखे हुए थे. இரண்டாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அதனுடைய எக்ஸ்போர்ட் கம்பெனியை நடத்துறாங்க. सारी बातें अच्छा से चल रही थी, எல்லாம் நன்றாய் போய் கொண்டிருந்தது. उन दिनों में हम लोग प्रभु को नहीं जानते थे, அந்த நாட்களிலே ஆண்டவரை அறியாத காலம். इसलिए हम लोग उस सिनेमा के उस बातों में हम लोग पाए गए. ஆகையினாலே சினிமாவின் காரியங்களிலே நாங்கள் இருந்தோம். लेकिन अचानक एक घटना हमारे परिवार में हुआ था. திடீரென்று ஒரு சம்பவம் என்னுடைய குடும்பத்தில் நேரிட்டது. और ये सिनेमा में जो लोग उसमें भागीदार थे, जो प्रोड्यूसर्स और लोग जो भागीदार थे, சினிமாவிலே ப்ரொடியூசர் என்று சொல்லி பல பேர் அதிலே இருப்பார்களே, वे मेरे मामा को धोखा दे दिए थे. அவர்களுடைய மாமாவை ஏமாற்றினார்கள். इस कारण उनका वो कंपनी एकदम दीवाल हो गया, नष्ट हो गया. இது ஆகையினாலே அவருடைய கம்பெனி முழுவதுமாக நஷ்டத்துக்குள்ளாயிற்று. और उस पैसा को लेके वे एक्सपोर्ट कंपनी में डालते थे, इसलिए वो उसमें भी नष्ट हो गया. அந்த பணத்தை எடுத்து எக்ஸ்போர்ட் கம்பெனில போட்டாங்க. அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனிலயும் நஷ்டமாயிட்டு. एक ही समय में दो चीजें एकदम पूरी रुक गई, एकदम दीवाल हो गए. ஒரே நேரத்துல ரெண்டு காரியத்திலே பயங்கரமான நஷ்டம். और इस कारण उनको अभी सारी चीजों को छोड़ के काम करने के लिए उनको बेंगलुरु जाना पड़ा. ஆகையினால எல்லாவற்றையும் விட்டு வேலை விட்டு வேலைக்காக பெங்களூருக்கு போக வேண்டியதாயிற்று. बहुत दुख की हालत में वे रहा करते थे. அவர் துக்கத்தோடு கூட இருந்தார். और उन दोनों कंपनी में मैं भी असिस्टेंट के रूप में मैं थोड़ा काम करता था. அவர் ரெண்டு கம்பெனிலயும் நானும் கொஞ்சம் அசிஸ்டன்டாக இருந்து வேலை செய்தேன். और इसलिए पूरे परिवार एकदम एक दुख के हालत में चला गया. முழு குடும்பமும் துக்கத்துக்குள் அமிழ்ந்தது. एक दिन क्या हुआ, ஒரு நாளில நடந்தது என்ன, बेंगलुरु से तमिलनाडु में जहां मेरा घर है, वे अपना काम पूरा करके इस एक शनिचर को वे लौट रहे थे. மாமா பெங்களூர்ல இருந்து வேலையை முடித்து விட்டு சனிக்கிழமை அந்த நாளிலே எங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். और हमारे सड़क में जब वो चल रहे थे, எங்களுடைய தெருவில் அவர்கள் போய் கொண்டிருந்த போது, और आगे उन्होंने हमारे घर को देखा जहां हम लोग रहते थे. அவர் முன்னாலே பார்த்தார் வீடு, நாங்கள் இருந்த வீடை அவர் பார்த்தார். उस घर के सामने हमारा जो कंपनी का वो बड़ा एक नियॉन बोर्ड वहां पे लगा हुआ था. அந்த வீட்டுக்கு முன்பதாக அந்த கம்பெனியுடைய நியான் போர்டை மாட்டி வைத்திருந்தார்கள். उसको जब उन्होंने देखा, उनके पिछले बीते हुए बातें उनको याद आई. அந்த போர்டை அவர் பார்த்தபோது கடந்த நாட்களின் ஞாபகம் வந்தது. कैसा अच्छा दिन रहा, आज मेरा हालत कैसा हो गया. எப்படியெல்லாம் இருந்தேன், இன்றைக்கு நான் இப்படி ஆகிவிட்டேனே. और सड़क में चलते भी आ रहे हैं. அவர் வீதியிலே நடந்து கொண்டு வந்தார். वो तनाव और दुख उनके मन में ज्यादा बढ़ने के कारण, அந்த துக்கமும் காரியமும் உள்ளத்திலே பெருகி இருப்பதினாலே अचानक वे पैर से चलने नहीं लगे. திடீரென்று அவர் காலினாலே நடக்க
வைக்கலை. एक कदम भी अपने पैर को आगे बढ़ाने नहीं लगे. ஒரு அடி கூட முன்னாலே அவர் வைக்க முடியவில்லை. वो उनको उनको मालूम नहीं हो रहा है कि उनके साथ क्या हो रहा है. அவருக்கு தெரியல அவருக்கு என்ன நடக்கிறது. यानी उन बीते दिनों की उस बात को सोच के उस दुख में होने के कारण அந்த கடந்த நாட்களின் காரியத்தை நினைத்து நினைத்து துக்கப்பட்டது நிமித்தம் वो ना केवल उनके मानसिक रीति से उनको तनाव पहुंचाया, மனதளவிலே ஒரு பெரிய டென்ஷன் அல்லது அழுத்தம் வந்தது மாத்திரமல்ல, शारीरिक रीति से उनको एकदम वहीं पर उनको रोक दिया. சரீர பிரகாரமாக அங்கேயே அது நிறுத்தியது அவரை. एक कदम भी आगे बढ़ नहीं सके. ஒரு அடி கூட முன்னேற முடியவில்லை. इसलिए रास्ता में जो लोगों ने देखा उन लोगों ने उनको उठा के हम लोग के घर में लेके आना पड़ा. उनको வழியிலே கண்டவர்கள் அவரை தூக்கி வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். कहीं महीना लगा इलाज करके वापस वे चलने के उस स्थिति में आने के लिए. அநேக மாதங்கள் பிடித்தன திரும்ப அந்த பழைய நிலைமைக்கு நடக்கக்கூடிய நிலைமைக்கு வர. उसी बात को मैं यहाँ पे दिखाने के लिए चाहता हूँ. அதைத்தான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். हम बीते हुए ही बातों में ही जब हम रह जाते हैं, கடந்த நாட்களின் காரியங்களுக்குள்ளேயே நாம் இருந்து விட்டால் वो हमें मानसिक रीति से, शारीरिक रीति से, आत्मिक रीति से हमें एकदम एक ही जगह में हमें रोक देगा. அது நம்மை ஆவிக்குரிய விதத்திலே சரீர விதத்திலே பாதிப்பை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திவிடும். वो हमें एकदम क्रिपल कर देगा कि हम आगे हम बढ़ नहीं सकेंगे. அது நம்மை கிரிப்பிளாக்கி விடும், நம்மை நடக்க செய்ய முடியாத அளவுக்கு முடமாக்கி விடும். और उन दिनों में मैं प्रभु में आने के बाद ही हमारे परिवार के लोगों के जीवन में बदलाव आने लगा. அந்த நாட்களிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்புதான் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே பல மாற்றங்கள் வந்தன. तो हमें यहाँ अयूब जरूर बीते हुए बातों को याद करता है. இங்க யோபு கடந்த நாட்களை நினைவு கூறுகிறது உண்மைதான். वो हमें एक बहुत बड़े सच्चाई को हमें सिखाती है कि बीते हुए बातों में ही हम ना रुकें. அது ஒரு நல்ல உண்மையை நமக்கு போதிக்கிறது. கடந்த நாட்களின் நன்மையிலேயே அடித்துக் கொண்டிருக்க கூடாது. एक व्यक्ति इस प्रकार कहते हैं, उसका लेखक मुझे मालूम नहीं है कौन है. ஒரு மனிதர் இப்படியாக சொல்கிறார், அதனுடைய எழுத்தாளர் யார் என்று எனக்கு தெரியாது. The past is a place of reference, not a place of residence. वो ये कहते हैं बीता हुआ जो अतीत है वो एक रेफरेंस है, एक उदाहरण है, वो निवास स्थान नहीं है. கடந்த காலங்கள் அல்லது கடந்த ஒரு காரியங்கள் இருக்கிறதே அது வெறுமனே நினைவு கூறத்தான், தங்கி தாபரிக்க அல்ல. उसको हम जरूर हम याद कर सकते हैं, அதை நாம் நினைவு கூறலாம். लेकिन वहीं पे हमें निवास नहीं करना है, वहीं पे हमें रह नहीं जाना है. ஆனால் அங்கேயே தங்கி தாபரிக்க கூடாது. और उन बातों को मैं आगे 3 बातों को वचन से मैं दिखा के अंत करना चाहूंगा. நான் வசனத்திலிருந்து 3 காரியங்களை காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். 3 परिस्थितियों में लोगों ने अपने बीते हुए बातों को कैसे याद किया. 3 சூழ்நிலையிலே ஜனங்கள் கடந்த நாட்களை எப்படி நினைவு கூர்ந்தார்கள். और उन परिस्थिति में परमेश्वर उनके साथ कैसा बर्ताव किया. அந்த சூழ்நிலையிலே தேவன் அவர்களோடு கூட எப்படி ஈடுபட்டார். आप मेरे साथ खोलिएगा निर्गमन के किताब उसका 14 अध्याय. என்னோடு கூட திறவுங்கள் யாத்திராகமம் 14. और यहाँ हम उस घटना को देख रहे हैं जहां पे परमेश्वर इजरायलियों को मिस्र देश से छुड़ा के कनान की ओर लेके अगुवाई कर रहा है. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவம் எப்போது என்று சொன்னால், தேவன் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுவித்து கானானை நோக்கி அழைத்து கொண்டு போகும்போது अभी उनके सामने लाल समुद्र है முன்பதாக சிவந்த சமுத்திரம், और जैसे और पीछे वे मिस्र की सेना को वे देख रहे हैं. பின்னாலே பார்வோனின் சேனை. अभी उन लोगों का कहने की बात को देखिएगा. இப்பொழுது ஜனங்கள் சொல்லக்கூடிய காரியங்களை பாருங்கள். 14 अध्याय का 10वां वचन को मैं पढ़ रहा हूं. 14ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம். जब फिरौन निकट आया तब इजरायलियों ने आंखें उठाकर क्या देखा कि मिस्री हमारे पीछे किए चले आ रहे हैं. और इस्राएली अत्यंत डर गए और चिल्लाकर यहोवा की दुहाई दी. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். और वे मूसा से कहने लगे, क्या मिस्र में कब्रें न थी जो तू हमको वहां से मरने के लिए जंगल में ले आया है. तूने हमसे ये क्या किया कि हमको मिस्र से निकाल लाया. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? अभी इतना वे डर गए कि वे अपने बीते हुए बातों को याद कर रहे हैं. பயந்திருக்கிறார்கள் பழைய நாட்களை நினைவு கூறும்படி. अभी 12 वचन में एक गंभीर बात को वो कहते हैं. 12வது வசனத்திலே பயங்கரமான காரியத்தை சொல்லுகிறார்கள். क्या हम तुझसे मिस्र में यही बात न कहते रहे कि हमें रहने दे कि हम मिस्रियों की सेवा करें. हमारे
हमारे लिए जंगल में मरने की अपेक्षा मिस्रियों की सेवा करना अच्छा था. நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரங்களிலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். अभी वे जब एक पीछे के मिस्र को आगे की लाल समुद्र को वे जब देखे, அவர்கள் பின்னாடி உள்ள எகிப்தின் காரியங்கள் முன்னாலே சிவந்த சமுத்திரத்தை பார்க்கும்போது वे एकदम एक डरने के हालत में आ गए हैं அவர்கள் பயப்படக்கூடிய ஒரு காரியத்துக்குள் வந்தார்கள். और भीते हुए मिस्र के दिन को याद कर रहे हैं. கடந்த நாட்களில் எகிப்தின் காரியங்களை நினைவு கூறுகிறார்கள். और वो क्या कह रहे हैं देखिए, அவர்கள் சொல்லுகிற காரியங்களை பாருங்கள். हमारे लिए जंगल में मरने की अपेक्षा मिस्रियों की सेवा करना अच्छा था, उत्तम था. நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமே. उस वर्तमान परिस्थिति ने भविष्य में परमेश्वर जो आशीष रखा है उसको वे देख नहीं पा रहे हैं. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை தேவன் எதிர்காலத்தில் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதே அதை பார்க்க கூடாமல் இருக்கிறது. और वे भीते हुए उस दिनों को वे भले सोचते हैं. கடந்த நாட்களின் காரியங்களை நன்மை என்று நினைக்கிறார்கள். और इसलिए अभी परमेश्वर उनको देख के क्या कह रहा है, ஆகையால தேவன் அவர்களை பார்த்து என்ன சொல்கிறார்? 15 वचन में आप देख सकते हैं. வசனம் 15 तब यहोवा ने मूसा से कहा, तू क्यों मेरी दुहाई दे रहा है? इस्राएलियों को आज्ञा दे कि यहां से कूच करे. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. अभी परमेश्वर उनसे एक ही बात कह रहा है, இப்பொழுது தேவன் ஒன்றை சொல்லுகிறார். तुम यहीं पर ना रहना, இங்கே இருந்து விடாதே. बीते हुए बातों को सोचते ना रहना, பழைய காரியங்களை நினைத்துக் கொண்டிராதே. आगे तुम बढ़ना. முன்னேறி செல். यहाँ जो हिंदी में कूच करके जाने के लिए जो कहा गया है, இந்தியிலே சொல்லப்பட்டது போல புறப்பட்டு செல்லுங்கள். इंग्लिश में बहुत अच्छा एक शब्द इस्तेमाल किया गया है, गो फॉरवर्ड करके बताया गया है. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னே கடந்து போங்கள். आगे की 3 बातों को उसी प्रकार आप देख सकते हैं, इसलिए इसको याद रखिएगा, गोइंग फॉरवर्ड. அதாவது வருகிற அந்த 3 காரியங்களையும் அப்படியே தான் பார்க்க போகிறோம். கோயிங் ஃபார்வர்ட் என்பதிலே और आगे भी जब कभी इस्राएली जब कोई परेशानी या दुर्दशा उनके जीवन में आती है, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்களோ தீமைகளோ வந்ததோ वे तब वे इसी वचनों को कहते हुए आप देख सकते हैं. அவர்கள் எல்லாரும் இதே வசனத்தை சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். हमारे बीते हुए मिस्र का दिन जो है उत्तम था, अच्छा था. நாங்கள் கடந்து வந்த எகிப்தின் காரியங்கள் நலமாயிருந்தது. वे परमेश्वर की कार्यों को देख नहीं पा रहे हैं, அவர்கள் தேவ கிரியைகளை காண முடியவில்லை. परमेश्वर की भविष्य की योजनाओं को वे देख नहीं पा रहे हैं. தேவன் வைத்திருக்கிற எதிர்காலத்தை திட்டத்தை பார்க்க முடியவில்லை. इसलिए परमेश्वर उस स्थिति में उनको कहना पड़ा, यहीं पर मत रुको, आगे बढ़ो. தேவனுக்கு சொல்ல வேண்டியதாயிற்று, இங்கேயே இல்லாமல் முன்னேறி புறப்பட்டு செல்லுங்கள். वैसे दूसरे घटना को भी आप देखिएगा, இரண்டாவது ஒரு சம்பவத்தையும் பார்க்கலாம். जो मूसा के बारे में इब्रानी का लेखक कहता है. மோசே குறித்து எபிரேயருக்கு எழுதும் பொழுது அந்த ஆசிரியர் எழுதுகிறார். इब्रानी उसका 11 अध्याय में उसको आप पढ़ सकते हैं. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். उस 11 का 26वां वचन को आप देखिएगा. 11ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை பாருங்கள். ये मूसा के बारे में कहा गया है. மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसने यानी मूसा ने मसीह के कारण निंदित होने को मिस्र के भंडार से बड़ा धन समझा, क्योंकि उसकी आंखें फल पाने की ओर लगी थी. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுப்புவதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்து நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். अभी मूसा का हालत क्या है? மோசே நிலைமை இங்கே என்ன? वो मिस्र देश में राजा का एक बेटा के रूप में अच्छे हालत में वो रहा करता था. எகிப்து தேசத்திலே ராஜாவின் குமாரனாக நல்ல நிலைமையில இருந்தவன். अभी परमेश्वर की बुलाहट को लोगों को छुड़ाने के लिए पाने के कारण, இப்பொழுது தேவ ஜனங்களை விடுவிக்க கூடிய ஒரு திட்டத்தை பெறுவது நிமித்தமாக उस कारण अभी उसका हालत बिगड़ गया. இது நிமித்தம் நிலைமை மோசமாயிருந்தது. अभी वो मिस्र की जो उत्तम बातों को वो अनुभव नहीं कर सकता है. இப்பொழுது எகிப்தினுடைய உத்தமமானவைகளை அனுபவிக்க முடியவில்லை. जंगल के रास्ता में जाना पड़ेगा வனாந்திர மார்க்கமாய் போக வேண்டும். और जिन लोगों का अगुवाई करेगा वे ही उसके खिलाफ में कुड़कुड़ाते रहेंगे. எந்த ஜனங்களை வழி நடத்துகிறானோ அவர்களே இவனுக்கு விரோதமாய் பேசுவார்கள். यानी पूरी तौर से मूसा का सेवकाई के दिन अच्छे नहीं रहे. முழு ஊழியத்திலேயும் மோசேயின் நாட்கள் நலமானவைகள் அல்ல. लोग एक उनका जिसको
जिसको अगुवाई करता है वे कुड़कुड़ाते हैं, யாரை நடத்துகிறானோ அவர்கள் முறையிடுகிறார்கள், उनके खुद के भाई बहन उसके ऊपर गलत विचार रखते हैं, அவனுடைய சகோதர சகோதரி ரெண்டு பேரும் அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். और उत्तम सारे बातों को अभी छोड़ के आया लेकिन उसके जीवन या सेवा उस प्रकार नहीं है, நல்ல காரியங்களை விட்டு வந்தான், ஆனது ஊழியமோ வாழ்க்கையோ அப்படி அல்ல. लेकिन उसकी उस चुनाव का कारण को परमेश्वर कहता है. ஆனா தெரிந்து கொண்டதின் காரணத்தை தேவன் சொல்லுகிறார். उस वचन को फिर से अभी देखिए, அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள். वो मिस्र के भंडार से उस निंदा होने को मिस्र के भंडार से बड़ा धन इसलिए वो समझा, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினானே. ஏன்? कारण क्या है? காரணம், क्योंकि उसकी आंखें फल पाने की ओर लगी थी. ஏனென்றால் அவனுடைய கண்கள் இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தது. इंग्लिश बाइबल वहां पे एक शब्द को इस्तेमाल करती है, ஆங்கில வேதாகமம் ஒரு வார்த்தையை அங்கே இட்டு போடுகிறது. Moses was looking forward. மோசே என்பவன் முன்னே பார்த்தான். वहां परमेश्वर कहता है तुम आगे बढ़ो, go forward. அங்கே தேவன் சொன்னார் நீ முன்னே போ என்று. मूसा का चुनाव का कारण है कि वो आगे देख रहा था, he was looking forward. இங்கே மோசேனுடைய அழைப்பு நிமித்தம் அவன் பார்க்கிறான், முன்னே அவன் பார்த்தான். तो इसका मतलब वो आगे परमेश्वर ने जो फल को रखा उसके ऊपर उसकी आंखें नजर लगी थी. வரும் நாட்களில் தேவன் வைத்த பலன் அதன் மேல அவனுடைய கண்கள் இருந்தன. हम जब उसके ऊपर हमारे नजर को लगाते हैं, நாம் அதன் மேல நம்முடைய கண்களை வைக்கிற போது वर्तमान समय के कष्ट या निंदा हमारे लिए बड़ा नहीं रहेगा. இப்பொழுது இருக்கிற கஷ்டமோ பாடுகளோ நிந்தையோ நமக்கு பெரிதா இருக்காது. या नहीं तो हम क्या सोचेंगे, அல்லது நாம் என்ன मैं யோசிப்போம், सेवा में इतना कुछ करता हूं लेकिन मेरे लिए कुछ नहीं हो रहा है, நான் ஊழியத்துல என்னெல்லாமோ செய்துட்டு இருக்கிறேனே ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. तो इतना कुछ करके उससे क्या फायदा. இவ்வளவு செய்து என்ன பலன்? अरे ठीक है, मैं मेरे बीते हुए दिन तो इससे बेहतर थे, சரி, என்னுடைய கடந்த நாட்கள் இதை விட நல்லவா இருந்தது, तो अच्छा होगा कि मैं वहीं पर चला जाऊंगा. இது நலமா இருக்கும், அங்கேயே திரும்பி நான் போனால். लेकिन मूसा वही कहता, उसकी नजर आगे की बातों के ऊपर लगी हुई थी. மோசே சொல்கிறான் அவனுடைய கண்கள் வரும் நாட்களை வரும் பலனை நோக்கி இருந்தது. यानी वो आगे का फल यानी परमेश्वर की ओर उसको पाने के लिए उसके ऊपर वो देख रहा है. வரும் பலன் அதாவது தேவனிடத்திலிருந்து பெறுவதை அதை நோக்கி அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். अभी तीसरा एक घटना पौलुस के जीवन से दिखाने के लिए चाहूंगा. மூன்றாவது ஒரு வாழ்க்கை பவுலின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். पौलुस लगभग अपने सेवकाई के आखिरी दिनों में आ गया है, பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அல்லது ஊழியத்தின் கடைசி நாட்களுக்குள் வந்திருக்கிறான். और उस आखिरी दिनों में भी सुसमाचार के कारण क्लेश को उसको उठाना पड़ा. அந்த கடைசி நாட்களிலும் சுவிசேஷத்தை நிமித்தம் பாடுபட வேண்டியதா இருந்தது. अभी बंदी गृह में होकर फिलिपियों के लिए अपने पत्री को लिख रहा है. சிறைக்குள்ள இருந்து பிலிப்பியருக்கு நிருபத்தை எழுதுகிறான். उसका तीसरा अध्याय में एक बात को वो कहता है, மூன்றாவது அதிகாரத்துல ஒரு காரியத்தை அவன் சொல்லுகிறான். जिसको 12 से लेकर 14 तक के वचनों में पढ़ सकते हैं. 12ஆம் வசனத்திலிருந்து 14 வரை பார்க்க முடியும். मैं सिर्फ उसका 13 वचन को मैं पढ़ रहा हूं. வெறுமனே 13ஐ நான் வாசிக்கிறேன். हे भाइयों, मेरी भावना ये नहीं कि मैं पकड़ चुका हूं, परंतु केवल ये एक काम करता हूं कि जो बातें पीछे रह गई हैं उनको भूलकर आगे की बातों की ओर बढ़ता हुआ मैं आगे जाता हूं. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறைந்து முன்னானவைகளை நாடி. वो कहता है 14 में मैं निशाने की ओर दौड़ा चला जाता. 14ஆம் வசனத்தில் சொல்கிறான் लक्कै நோக்கி தொடருகிறேன். उस निशाने की ओर दौड़ने के लिए पौलुस का एक रहस्य है. அந்த लक्कै நோக்கி ஓட பவுலுக்குள்ள எந்த ரகசியம் இருந்தது? उसके बीते हुए जीवन में जो बातें हुई उसको याद करके उसी में नहीं रह रहा है. கடந்த நாட்களில் நடந்த காரியங்களிலேயே அவன் யோசிக்காமல், वो कहता है मैं उन बातों को मैं भूल करके அவன் சொல்கிறான் அந்த காரியங்களை எல்லாம் மறந்து मैं आगे की ओर मैं बढ़ता जाता हूं. நான் முன்னானவைகளை நோக்கி ஓடுகிறேன். और वो कहता है मैं मेरे लिए एक निशाना है जो परमेश्वर ने रखा है उसकी ओर मैं दौड़ रहा हूं. அவன் சொல்கிறான் அது எனக்கு இலக்கு, தேவன் வைத்திருக்கிறார், அதை நோக்கி ஓடுகிறேன். कारण उस 14 वचन में आगे वो ये कहता है, ஏனென்றால் 14ஆம் வசனத்திலே தொடர்ந்தவன் சொல்கிறான் ताकि वो इनाम पाऊं जिसके लिए परमेश्वर ने मुझे मसीह यीशु में ऊपर बुलाया है. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெறுவேன்.
अभी पौलुस का भी यही कहना है, मैं आगे की ओर में देख के दौड़ रहा हूं। பவுல் இதை சொல்கிறார், நான் முன்னோக்கி ஓடுகிறேன். इंग्लिश बाइबल कहता है वो इस शब्द को आई एम स्ट्रेनिंग फॉरवर्ड, मैं आगे की ओर में दौड़ रहा हूं। ஆங்கில வேதாகமம் சொல்கிறது, நான் முன்னே பார்த்து முன்னே ஓடுகிறேன். परमेश्वर हमारे परिस्थितियों में हमसे क्या कहना के लिए चाहता है? தேவன் நம்முடைய சூழ்நிலையில என்ன சொல்ல வருகிறார்? वर्तमान स्थिति को देख करके बीते हुए दिनों में ही ना रह जाना, நிகழ்கால சூழ்நிலையை பார்த்து பின்னான காரியங்களிலேயே நின்று விடாமல், लेकिन तुम आगे बढ़ना நீ முன்னேறி செல். और आगे की ओर बातों के ऊपर नजर लगाना முன்னே வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை பார். और आगे की ओर दौड़ा चला जाना, उस निशाने की ओर दौड़ा चला जाना। வைத்திருக்கிற லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. उसी को परमेश्वर कहता है गोइंग फॉरवर्ड, लुकिंग फॉरवर्ड, स्ट्रेनिंग फॉरवर्ड। அதைத்தான் தேவன் சொல்கிறார், கோயிங் ஃபார்வர்ட், லுக்கிங் ஃபார்வர்ட், ஸ்ட்ரெயினிங் ஃபார்வர்ட். जब हम इस स्थिति में जब आ जाते हैं, இந்த நிலைமையில நாம் வரும்போது, हमारे परिस्थिति दुर्दशा में या क्लेश के साथ क्यों न हो, நம்முடைய சூழ்நிலை உபத்திரவம் பாடுகள் கஷ்டங்களுக்குள்ள இருந்தால் சரி, हम बीते हुए दिनों में बातों में न रह करके, நீங்கள் கடந்த கால நினைவுகளிலே குந்தி இருக்காமல், हम आगे की ओर जब दौड़ने के लिए अपने को अर्पण कर देते हैं, நீங்க முன்னேயே தொடர்ந்து ஓட உங்களை அர்ப்பணிக்கும் போது, तब परमेश्वर एक कार्यों को हमारे जीवन में करता है। அப்பொழுது தேவன் ஒரு கிரியை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். उस वचन को दिखा के मैं अंत करना चाहूंगा, அந்த வசனத்தை காட்டு கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். जो यशाया का 43 अध्याय में आप पा सकते हैं। 43 ஏசாயா 43 அதை பார்க்க முடியும். उसका 18 और 19 पद में परमेश्वर उसको कहता है। 18 19 தேவன் சொல்லுகிறார், अब बीती हुई घटनाओं का स्मरण मत करो, न प्राचीन काल की बातों पर मन लगाओ। முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். देखो मैं एक नई बात करता हूं, वो अभी प्रकट होगी, क्या तुम उससे अनजान रहोगे? मैं जंगल में एक मार्ग बनाऊंगा और निर्जल देश में नदियां बहाऊंगा। இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். हालेलुया। ஹalleluya. परमेश्वर क्या कहता है? उस बीते हुए बातों को सोचकर वहीं पर ना रह जाना। தேவன் சொல்லுகிறார், கடந்த காரியங்களை நினைத்து அங்கேயே குந்தி விடாதே. जब तुम उन बातों को ही सोचते रहोगे, நீ அதையே யோசித்துக் கொண்டிருந்தால், मैं तुम्हारे जीवन में तुम्हारे द्वारा जो नए बातों को करने के लिए चाहता हूं, उसको तुम समझ नहीं पाओगे। நான் உனக்காக புதிய கிரியைகளை புதிய காரியங்களை செய்ய போகிறேனே, அதை நீ புரியாமல் போவாய். जब हम इस समझ में जब आ जाते हैं, நாம் இந்த புரிதலில் வரும்பொழுது, तब परमेश्वर कहता है देखो मैं एक नई बात को मैं कर रहा हूं। அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், பார், ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். परमेश्वर कहता है अभी वो प्रकट होगी। வேதம் சொல்கிறது, தேவன் சொல்கிறார், அது இப்பொழுதே தோன்றும். वो अब यानी कब वो प्रकट होगा? இப்பொழுது என்றால் எப்பொழுது தோன்றும்? जब हम पीछे की बातों को ही सोच के जब रहते हैं तब नहीं। நீங்கள் பின்னானவைகளையே கடந்தவைகளை நினைத்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது அல்ல. लेकिन जब हम परमेश्वर की आगे की बातों की ओर देख करके हम जब बढ़ने के लिए अपने को अर्पण कर देते हैं। ஆனால் முன்னே இருக்கிற லக்கு, அதை நோக்கி பார்த்து முன்னேறுகிற வேளையிலே, अफ्रीका देश में हेनरी मॉरिसन नामक एक मिशनरी सेवा करते थे। ஆப்பிரிக்கா நாட்டிலே ஹென்றி மாரிசன் என்று சொல்லி ஒரு மிஷனரி ஊழியம் செய்து வந்தார். और कई साल वहां सेवा करने के बाद अमेरिका देश में न्यूयॉर्क शहर में वे लौट के आए थे। अनेक ஆண்டுகள் ஊழியம் செய்த பின்பு அமெரிக்கா தேசத்திலே நியூயார்க் பட்டணத்துக்கு திரும்பி வந்தார். और वे और उनकी पत्नी जब लौट के जो शिप में पानी के जहाज में आके उतरे थे, அவரும் அவருடைய துணைவியாரும் திரும்பி அந்த கப்பல் பயணத்திலே வந்து இறங்கின போது, उसी जहाज में उस अमेरिका का प्रेसिडेंट जो थियोडर रूसवेल्ट वो भी उसमें आए थे। அந்த கப்பலிலே தியோடர் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ஜனாதிபதி அவரும் அந்த கப்பலிலிருந்து இறங்குகிறார். जहाज वहां हार्बर में आ पहुंचा था। அந்த கப்பல் அந்த ஹார்பர் கரையை வந்து அடைந்தது. बहुत बड़ा भीड़ था, बैंड बाज सब बज रहा था। பெரிய கூட்டம், எல்லாம் முழக்கங்கள், बैंड முழக்கங்கள் எல்லாம் இருந்தன. तो हेनरी मॉरिसन ने सोचा हमें स्वागत करने के लिए लोग आए हैं। ஹென்றி மாரிசன் நினைத்தார், என்னை வரவேற்க இவ்வளவு பெரிய கூட்டமா? लेकिन क्या हुआ कि उनको स्वागत करने के लिए नहीं, प्रेसिडेंट रूसवेल्ट को स्वागत करने के लिए लोग वहां जमा हुए थे। ஆனால் அவரை வரவேற்க அல்ல, பிரசிடென்ட் இருந்தாரே ஜனாதிபதி, அவரை வரவேற்க அந்த கூட்டம் இருந்தது. जब जहाज से जब हेनरी मिशनरी उतरे थे, இந்த கப்பலிலிருந்து ஹென்றி மிஷனரி அவர்கள் இறங்கின போது वहां एक भी जन नहीं रहा। அங்கே ஒரு மனிதனும் இல்லை. तो मिशनरी बहुत वे अफसोस करने लगे। இந்த மிஷனரி பயங்கர துக்கப்பட்டு அதனாலே அவர் பாதிக்கப்பட்டார். हे प्रभु, मैं इतना आप
बात के लिए मैंने कष्ट उठाया, इतना मैंने अफ्रीका में सेवा किया, मुझे स्वागत करने के लिए एक भी आदमी नहीं है। ஆண்டவரே உமக்காக ஆப்பிரிக்காவில் நான் என்னென்னவோ ஊழியம் செய்தேனே ஒரு மனிதன் என்னை வரவேற்க இல்லையோ. और ये प्रेसिडेंट रूसवेल्ट अफ्रीका में क्यों गया था? இந்த பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் ஆப்பிரிக்காவுக்கு ஏன் போனார்? लोगों को सेवा करने के लिए नहीं, ஜனங்களுக்கு சேவை செய்ய அல்ல, वहां जंगली जानवरों को शिकार करने के लिए गया। அங்கே காட்டு மிருகங்களை வேட்டையாட போனார். तो ये परमेश्वर से कहने लगा, शिकार करने वाले को इतना स्वागत है, सेवा करने वाले को कोई भी स्वागत नहीं है। வேட்டையாட போனவருக்கு இவ்வளவு ஒரு வரவேற்பு, ஊழியத்துக்கு போனவருக்கு ஒரு வரவேற்பும் இல்லையே. तो उदासी के साथ अपने घर में गए, அவர் ஒரு துக்கத்தோடு சோர்வோடு வீட்டுக்கு போனார். कई दिन उसी उदासी में ही वो रहने लगे। அநேக நாட்கள் அதே சோர்வுக்குள்ளே இருந்தார். उनका पत्नी अपने पति को इस हालत में देख नहीं सकी। மனைவியோ கணவரை இந்த நிலைமையிலே பார்க்க கூடாதவளா இருந்தாள். उसने कहा, आपको अभी ही उसको निपटना है, आप प्रार्थना करिए, प्रभु से प्रार्थना करिए। ஒருவேளை இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் என்று சொல்லி மனைவி சொன்னாள். और हेनरी मॉरिसन प्रार्थना करने के लिए अपने कमरे में गए, ஹென்றி மாரிசன் ஜெபிக்கும்படி தன்னுடைய அறைக்குள் போனார். और परमेश्वर से वही कहने लगे, ஆண்டவரிடத்தில் சொன்னார், अपने बीते हुए बातों को सब परमेश्वर से सुनाने लगे। கடந்த காரியங்களை கடந்த நாட்களை எல்லாம் அறிவித்தார் தேவனிடத்திலே. हे प्रभु, इतना कुछ मैंने किया, लेकिन आज मैं वर्तमान मेरे समय में कोई मुझे स्वागत करने के लिए भी कोई नहीं है। ஆண்டவரை இவ்வளவு ஊழியம் செய்தேனே, இப்பொழுது நிகழ்காலத்தில் இப்பொழுது என்னை வரவேற்க ஒருவன் இல்லையே. तारीफ करने के लिए भी कोई नहीं है, मेरे बातों को अंगीकार करने के लिए भी कोई नहीं है। என்னை போற்றுவதற்கோ என்னுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ ஒருத்தனும் இல்லையே. तब परमेश्वर ने हेनरी मॉरिसन को एक बात कहा था। அப்பொழுது தேவன் ஹென்றி மாரிசனுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். उसको सुन के एकदम बहुत आनंद के साथ अपने प्रार्थना के कमरे से बाहर आए। அதை கேட்டு ஆனந்தத்தோடு ஜெப அறையிலிருந்து வெளியே வந்தார் இவர். पत्नी उनको देख के पूछी, आप परमेश्वर आपसे क्या बात किया? மனைவி கேட்டால் தேவன் உங்களிடத்துல பேசினது என்ன? अब हेनरी ने ये कहा था, ஹென்றி சொன்ன பதில், जब परमेश्वर से मैंने ये कहा कि देखिए प्रेसिडेंट रूसवेल्ट अपना देश पहुंचा, उसका इतना स्वागत है। ஹென்றி அவர்கள் சொன்ன காரியம், பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் நாட்டுக்கு வந்து இறங்கின போது அவருக்கு வரவேற்பு அடே அப்பா, मुझे तो कोई स्वागत नहीं ஆனா है। எனக்கோ ஒருத்தன் கூட இல்லையே. परमेश्वर ने मिशनरी को एक ही बात कहा था, ஆனால் தேவன் மிஸ்டரியை பார்த்து சொன்ன ஒன்றே ஒன்று, वो प्रेसिडेंट अपना घर लौट गया, அந்த பிரசிடென்ட் தன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டார். लेकिन तुम अभी तक अपना घर नहीं लौटा है। ஆனால் நீயோ தன்னுடைய வீட்டுக்கு இன்னும் வந்து சேரவில்லை. इसका मतलब आप और हम जब उस घर लौटेंगे, நீங்களும் நானும் வீட்டுக்கு போவோம். जैसे पौलुस कहता है, वो इनाम वो हमारे लिए रखा है। அப்பொழுது அந்த ஒரு பரிசு பொருளை அவர் நமக்காக வைத்திருக்கிறார். इसका मतलब मैं बीते हुए दिनों को सोच के वहीं पर रहने के लिए मैं नहीं बुलाया गया हूँ, கடந்த நாட்களை நினைத்து அங்கேயே தங்கி தாவரிக்கு அழைக்கப்படவில்லை. या वर्तमान स्थिति के परेशानी को देख करके मैं वहीं पे रह जाने के लिए नहीं बुलाया गया அல்லது हूँ, நிகழ்கால பிரச்சனைகளை நினைத்து இங்கேயே குந்தி இருக்க அழைக்கப்படவில்லை. लेकिन आगे की बातों को देख के मैं दौड़ने के लिए बुलाया गया हूँ। ஆனால் முன்னானவைகளை நோக்கி நான் ஓட அழைக்கப்பட்டவன். जब आप और हम उस समझ में जब चले आएंगे, நீங்களும் நானும் இதை புரிகிற போது तब परमेश्वर कहेगा, देखो मैं एक नए बात को तुम्हारे जीवन में मैं कर रहा हूँ। அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன். परमेश्वर कहेगा, अब ये तुम्हारे लिए प्रकट होगा। தேவன் சொல்லுவார், அது இப்பொழுதே தோன்றும். आइए हम उसके लिए अपने को हम अर्पण करें, நாம் அதற்காக நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ताकि हम बीते हुए उस अतीत में ही ना रहे, நாம் கடந்த கால நினைவுகளிலே இல்லாமல் और परमेश्वर के उस फल पाने की ओर हमारा नजर लगने पाए, அந்த தேவனுடைய பந்தய பொருளை பலனை பெறக்கூடிய அந்த எண்ணத்திலே இருப்போம். जो निशानों को परमेश्वर ने रखा उसकी ओर हम दौड़ने के लिए अपने को अर्पण करें। நமக்கு வைத்திருக்கிற லக்கை நோக்கி ஓடுவதற்கு நாம் முயற்சி वो எடுப்போம். परमेश्वर हमें कभी भी हमें शर्मिंदा नहीं करने देगा। தேவன் நம்மை வெட்கப்படுத்தாத நல்ல ஆண்டவர். वो जो इनाम रखा है वो जब आएगा जरूर वो हमें देने वाला परमेश्वर है। நமக்காக வைத்திருக்கிற அந்த பந்தய பொருள் அவர் வரும் பொழுது நமக்கு தருவார். आइए हम प्रार्थना करें। நாம் ஜெபிக்கலாமா? अनुग्रहकारी पिता, एक और बार हम अपने को अर्पण करते हैं। கிருபை நிறைந்த ஆண்டவரே, இன்னொரு முறை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.